ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவிஸ் கிளாஸ் ரூம். இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் யூனிட் 1ல் இன்ட்ரொடக்ஷன் டு அக்கௌண்டிங் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பற்றி பார்ப்போம். ஸோ எவல்யூஷன் மீன்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டோனில் எழுதி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபாக்கஸ் வச்சு கால்குலேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு லெட்ஜர் புக்கில் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எழுதி மேனுவலாக அக்கௌண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்குன்னு அக்கௌண்ட்ஸ்லாம் அதில் கால்குலேட் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இருக்க டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் டெக்னாலஜி, அதாவது லேப்டாப்பில் டேபு இல்லைன்னா மொபைல் ஃபோன் வச்சு அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை தான் அக்கௌண்ட்ஸோட பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். Evolution of accounting. In the earliest days of civilization, accounting was done by stewards who managed the properties of wealthy people. They rendered accounts periodically to the owners of the property. In earliest days of civilization, அதாவது அந்த காலத்துலலாம் அக்கௌண்டிங் ரிச் பீப்புளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஸ்டீவர்ட்ஸ்னு சொல்கிற ஒரு மேனேஜர்ஸாக எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுவாங்க. ஏன்ஷியன்ட் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா வெல்த்தி பீப்புள்ஸ், அதாவது பணக்காரங்க மட்டும்தான் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டீவர்ட்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் அக்கௌண்டன்ட் இன் இயர்லி சிவிலைசேஷன். இப்போது நம்ம அக்கௌண்டன்ட், ஆடிட்டர் அந்த மாதிரி சொல்கிறோம். அப்போது ஸ்டீவர்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க இன்கம், எக்ஸ்பென்சஸ், அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி பீரியடிக்கலாக, அதாவது 3 monthsக்கு ஒரு தடவை ஆர் மந்த்லி இந்த மாதிரி பீரியடிக்கலாக ஓனர்ஸ்க்கு அக்கௌண்ட்ஸை சப்மிட் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டீவர்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அதாவது அவங்க தான் ஃபர்ஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த ஸ்டீவர்ட்ஷிப் அக்கௌண்டிங் இஸ் செட் டு பி த ரூட் ஆஃப் அக்கௌண்டிங். ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டீவர்ட்ஷிப் அக்கௌண்டிங் தான் அக்கௌண்டிங்கோட ரூட்டுன்னு சொல்கிறாங்க. ரீசன் என்னென்னா ஸ்டீவர்ட்ஸ் எல்லாருமே ரிச் பீப்புளோட மணி அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை மேனேஜ் பண்ணி கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 12th centuryலேயே டெபிட் அண்ட் கிரெடிட்ஸ் ரெக்கார்ட் யூஸ் பண்ணின எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டீவர்ட்ஷிப் அக்கௌண்டிங் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் மாடர்ன் அக்கௌண்டிங். அதாவது ஸ்டீவர்ட்ஷிப் அக்கௌண்டிங் தான் இப்போ இருக்கிற மாடர்ன் அக்கௌண்டிங்க்கு பேஸ்மெண்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 1494, Luca Pacioli, an Italian, developed double-entry bookkeeping system. Due to the Industrial Revolution in 18th and 19th centuries, large-scale operations were carried on, and joint stock companies emerged as an important form of organization, which required separation of ownership from management. இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன் 1494 லுக்கா பாசியோலி அப்படின்ற ஒரு இட்டாலியன் மேத்தமெட்டிஷியன் தான் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த சிஸ்டமில் எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் 2 என்ட்ரிஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்புறமா 18th and 19th centuryயில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுனால இண்டஸ்ட்ரீஸ் பெருசாக வளர்ந்துச்சு. ஸோ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் உருவாச்சு. அதனால் ஓனர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் செப்பரேட் ஆனாங்க. ஸோ ப்ராப்பர் அக்கௌண்டிங் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் பிகேம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் மாடர்ன் அக்கௌண்டிங் சிஸ்டம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்ததுக்கப்புறமே இதுதான் மேஜரான ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ends to safeguard the interest of owners and investors, the business establishments require detailed information about business, which paved the way for development of comprehensive financial accounting information. ஸோ அதனால் ஓனர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸோட மணி சேஃபாக இருக்கணும்னா பிஸ்னஸோட கரெக்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அதனால் பிஸ்னஸோட இன்கம், எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட், லாஸ், அசட், லயபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ரெக்கார்ட் பண்ண காம்ப்ரிஹென்சிவ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டெவலப் ஆச்சு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஓனர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சிஸ்டம் உருவாச்சு. நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த 20th century, the need for analysis of financial information for managerial decision making caused emergence of management accounting as a separate branch of accounting. இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா இன் 20th centuryயில் பிஸ்னஸ் பெருசாக டெவலப் ஆன பிறகு மேனேஜர்ஸ்க்கு கரெக்ட் டெசிஷன்ஸ் எடுக்க ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ண தேவை வந்தது.
அதனால் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஒரு செப்பரேட் பிரான்ச் ஆஃப் அக்கௌண்டிங் உருவாச்சு. ஓகேங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஒரு செப்பரேட் அக்கௌண்டிங் இருக்குது. அதை பற்றி நம்ம வரப்போகிற சாப்டர்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனால் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஒரு செப்பரேட் பிரான்ச் ஆஃப் அக்கௌண்டிங்னு உருவாச்சு. இது மேனேஜர்ஸ்க்கு பிளானிங், கண்ட்ரோலிங், பட்ஜெட்டிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங்கில் நல்லா ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து 20th செஞ்சுரியிலே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இருந்ததை நம்மளால் சொல்ல முடியுது. நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, ஸோ accounting was individual centric in the initial stage of evolution of accounting. It has gradually developed into social responsibility accounting in 21st century. Due to the vast growth in business activities as a result of development in various fields, thus the accounting has become inevitable in the modern world for business. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிகினிங் அக்கௌண்டிங் வாஸ் ஒன்லி யூஸ் ஃபார் இண்டிவிஜுவல் ஓனர்ஸ். அதாவது பிகினிங்கில் அக்கௌண்டிங்க்கு வந்து இண்டிவிஜுவல் ஓனர்ஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 21st செஞ்சுரியில் பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக டெவலப் ஆன பிறகு சொசைட்டியோட வெல்ஃபேரும் இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், அதாவது எஸ்ஆர்ஏ அக்கௌண்டிங்னு சொல்லுவாங்க, அது டெவலப் ஆச்சு. இது பிஸ்னஸ் ப்ராஃபிட் மட்டும் இல்லாமல் சொசைட்டி அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கும் பிஸ்னஸ் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு காட்டியிருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா அக்கௌண்டிங் இப்போது பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை, சொசைட்டிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியே இருக்குது. அதனால் மாடர்ன் பிஸ்னஸில் அக்கௌண்டிங் இஸ் இன்எவிட்டபிள், அதாவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. அக்கௌண்டிங் வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் பிஸ்னஸில் அதை தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட இந்த டாபிக் ஓவர். அதாவது எவல்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங்கோட டாப்பிக்கு புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பற்றி பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதை பற்றி. ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.